நிறைய இருக்குது எல்லாம். இதுல ரோடு பிரச்சனை இன்னும் சரி பண்ணுவாரு. ரோடு போடுறாங்க, திருப்பி திருப்பி நோண்டி இருக்கிறாங்க. அதை ஒரே மூட்டை செஞ்சுட்டே முடியலாம். ஒரு வருஷத்துல ஒரு ஆட்சி முடியறங்காட்டி எத்தனை ட்ரிப் ஓட்டு போடுறோம்? ஒரு ட்ரிப் தானே ஓட்டு போடுறோம். ஒரு 2 ட்ரிப்புக்கு ரோடு போடலாம். வருஷம் தவிர ஒவ்வொரு ட்ரிப்பும் ரோடு போடுறாங்க. கரெக்டா மழை டைம் வரும்போது நோண்டி விட்டுறாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் ஒரு கணக்கு தான். இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. வேஸ்ட். லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே ஊந்து செய்யறாங்க. அந்த இன்னும் கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி தெரியல. ஓட்டுக்காக வரும்போது சொல்ற வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்ற மாட்டாங்க. வாக்குறுதின்றது அப்பாற்பட்ட தலைவர். அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இல்ல அந்த தொகுதிக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்களா? இந்த எம்எல்ஏ கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் வரல, நான் வந்து இதை பண்றேன் அதை பண்றேன்னு வரல. செஞ்சாங்கன்னு சொல்ல சொல்லுவாங்க. யாருன்னா செஞ்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த வேலையை இந்த வாக்குறுதி நான் கொடுத்தா அதை செஞ்சேன்னு சொல்ல சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த வில்லிவாக்கம் தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்கு? இந்த வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே முதல்ல வந்து டிஎம்கே இருந்தது. இந்த ட்ரிப்பு அது கூட வாய்ப்பு வருமானது டவுட் தான். ஏன்னா கூட்டணி அதிகமா சேர ஜனங்க மேல நம்பிக்கை வர. கூட்டணி எதுக்கு சேர்றாங்க? அவங்க பக்கம் வீக்கா இருக்கிறதுனால தான் கூட்டணி சேர்றாங்க. கூட்டணியே முதல்ல வைக்க கூட தலைவர். அப்போ உங்க கட்சி பக்கம் வீக்கா தானே இருக்குது. கண்டிப்பா மாற்றம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு